காதல்னா அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணி, எப்படி எவ்வளோ தூரம் ஒருத்தர ஏமாத்த முடியுமோ, அந்த மாரி ஏமாத்தி, ஒருத்தர் சந்தோஷமா இருந்துற முடியுமா? நீங்க காதல் பேர சொல்லி ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஏமாந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஐ அம் ஃபிலிம் டைரக்டர் எஸ். லாவண்யா அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச். ஒருத்தர பார்க்குறாங்க. ஏதோ சம் அட்ராக்ஷன்னால அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கு. ஜாலியா போயிட்டே இருக்கு. ரொம்ப டீப் கனெக்ஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தரு ஒரு ரிப்பல் ஆயிக்கிறாங்க. எப்படின்னா, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் விடமாட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. இப்போ யோசிக்காம, செய்யாம ஒரு முடிவெடுத்து, இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம், இவ்ளோ ஞானம் வந்த மாதிரி, இங்க ஒத்துக்க மாட்டாங்க, அங்க ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நம்ம பிரிஞ்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஞானம் வந்து பேசுறவங்க, அந்த விஷயத்துக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடியே யோசிக்கலாம்ல. இப்ப லவ்வர்ஸ்ல 2 பேருமே இதே மாரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் தான் இந்த மாரி இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தரோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. உங்கள நம்பி அவங்களோட லைஃபு, அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட ஆம்பிஷன், கோல், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், பேஷன், நீங்க தான் லைஃப் பார்ட்னர், நீங்க தான் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு நிலைக்கு நீங்க அவங்கள கொண்டு வந்ததுக்கு அப்புறம், சட்டுன்னு நீங்க இந்த மாதிரி விடும்போது, அவங்களுக்கு மனசு எப்படி வலிக்கும்? இதுல 2 விதம் இருக்குதுங்க. சில பேர் வந்து வேணும்னே இந்த மாதிரி ரொம்ப டீப் கனெக்ஷன் வந்துட்டு, ஓகே. அதுக்கப்புறம் சட்டுன்னு விட்டுட்டு போறது வந்து ஒரு ஹாபியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஓகே. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ரிலேஷன்ஷிப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரஷ். இன்னும் சில பேர் உண்மையா தான் லவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி யோசிக்காம ஒரு முடிவு எடுத்து உள்ளுக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருந்தாலும் சரி, இல்ல செகண்ட் கேட்டகரியா இருந்தாலும் சரி. நீங்க யாரு இந்த மாதிரி வந்து ஒரு டீப் லவ் கனெக்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சட்டுன்னு நீங்க விட்டுட்டு விலகுறீங்க அப்படின்னும்போது, அந்த ஆப்போசிட் பெர்சனுக்கு எவ்ளோ மன உளைச்சல் இருக்கும். எவ்ளோ டிப்ரஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போவாங்க. அவங்க லைஃபே வீணா போயிடும். உங்களுக்கும் வலி இருக்க தான் செய்யும். நீங்க உண்மையாலுமே லவ் பண்ணியிருந்தா. ஆனா, இந்த யோசிக்காம முடிவு எடுக்கக்கூடாதுல்ல? இந்த வலி, வேதனை, கவலை, கஷ்டங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒண்ணு தான். ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களோட லைஃப்ல விளையாடுறது ஒரு ஹாபியா? ஏன்னா, எல்லாத்துக்குமே கர்மா இருக்கு. நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்கல்ல, அவங்க உங்கள வச்சு செய்வாங்க. இதுல வந்து ஆண்களும் விதிவிலக்கு இல்ல, பெண்களும் விதிவிலக்கு இல்ல. சில ஆண்களும் இந்த மாதிரி சட்டுன்னு ஏமாத்திட்டு போறவங்களும் உண்டு. சில பெண்களும் ஏமாத்திட்டு போறாங்க. சில நேரத்துல தெரியாம இதுக்கு மாரி உள்ளார போய் நுழைஞ்சுக்கிட்டு, ஃபுல்லா டீப்ல போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஞானம் வந்து, அ நான் வந்து வெளிய போறேன் அப்படிங்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? அடுத்தவங்களோட உணர்வுகள் கூட விளையாடுறீங்க. இப்போ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன அடுத்தவங்களுக்கு குடுக்குறோமோ, அதே சேம் எனர்ஜி தான் நம்மகிட்டயும் இருக்கு. ஏன்னா நம்ம தானே அத கிரியேட் பண்றோம். சோ அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ அதுக்குண்டான ஒரு நிறைவு, இல்ல ஒரு கில்ட்டி ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நீங்க யார வேணா ஏமாத்தலாங்க. ஆனா உங்களோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உங்ககிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளாரன்னு ஒரு டிவைன் பவர் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமோ, தெரியாதோ, அது உங்கள எப்பவுமே கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த மாரி யாரையாவது ஏமாத்துறீங்க, செய்றீங்க, பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த ஒரு பலன் உங்களுக்குள்ளார நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அவஸ்தைக்கு பேரு தான் கில்ட்டி கான்ஷியஸ்னஸ். அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்ததுன்னா, உங்களோட உண்மையான அந்த ஒரு சந்தோஷம் அழிக்கப்படும். ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு
சிச்சுவேஷன்ல சும்மா வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக, ஃபிசிக்கல் டச்சுக்காக நம்ம வந்து ஒருத்தர யூஸ் பண்றதோ, இல்ல வந்து ஒரு லவ்ங்கிறது ஒரு உணர்வு எப்படி இருக்குன்றதுக்காக நான் செக் பண்றேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு ஒருத்தர் கூட பழகிட்டு, அப்படியே வந்து விட்டுட்டு போறது, செய்யறது அப்படிங்கிறதுனால, நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நான் அடுத்த ஆள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையாலுமே என்ன நடக்குது தெரியுமா? உங்களோட உண்மையான சந்தோஷம் காணாம போகுது. ரொம்ப டிப்ரஷனுக்குள்ளார நீங்க தான் போறீங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளார நீங்க தான் போறீங்க. அடுத்தவங்களுக்கு எவ்ளோ வந்து அந்த காயத்தோட வலி இருக்கோ, அத விட ஜாஸ்தி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, நீங்க தானே கிரியேட்டர். நீங்க தானே அந்த ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. நெருப்பு யாருக்கு பக்கத்துல இருக்கோ, அவங்களுக்கு தான் அந்த வெப்பம் ஜாஸ்தி இருக்கும். தூரமா இருக்கவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அப்போ அந்த நெருப்புங்கிறது நெகட்டிவிட்டி. நீங்க தான் கிரியேட்டரே. அப்போ உங்களுக்குள்ளார அந்த நெகட்டிவிட்டி அவ்ளோ இருக்கும்போது, உங்களுக்குள்ளார அவ்ளோ ஒரு கஷ்டமும், கவலையும், உண்மையான சந்தோஷம் இல்லாம அலைவீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ! இது யாருக்கோ தெரிஞ்சிருமோ? அது யாருக்கோ தெரிஞ்சிருமோ? அப்படின்னு. யார்கிட்டயும் ஃப்ரீயாவே பேச முடியாது உங்களால. நம்மளோட கேரக்டர் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமோ? அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமோ? ஐயோ! வீட்ல தெரிஞ்சிருமோ? அப்படின்னு எப்பவுமே ஒரு பயத்திலயும், ஒரு கவலையிலயும், ஒரு இருளுக்குள்ளாரையே நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இந்த மாரி இருக்கவங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காது. நெறைய ஒரு பிக் கேதரிங்லலாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா, ஃப்ரீடமா இருக்கவும் மாட்டாங்க. தனிமையில இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸே இருக்காது சில பேத்துக்கு. அப்படியே எப்ப பார்த்தாலும் எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மனசு. மனசுக்குள்ளார எப்பவுமே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பாஸ்ட்ட நெனச்சா எரிச்சலா வரும். ஃபியூச்சர நெனச்சா பயமா வரும். இதுதான் உங்களோட ஸ்டேட்டா இருக்கும். உங்களோட மென்டல் ஸ்டேட் இதுதான். அதே மாரி இப்படி இருக்கும்போது அது உங்களோட ஹெல்த்தையும் பாதிக்கும். அதே மாரி நீங்க அடுத்தவங்கள வந்து இந்த மாரி இவ்ளோ வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னும்போது, அந்த அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கிடைக்கும்? கர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு கர்மாவா ஆட் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த நிமிஷத்துல இருந்து அது எல்லாத்தையும் மறந்துருங்க. விட்டுருங்க. ஏன்னா லைஃப்ங்கிறது ரொம்ப ஷார்ட். நீங்க நெனச்சு பார்க்கறதுக்கு உள்ளாரையே 20 வயசு, 40 வயசு, 60 வயசு, 80 வயசுன்னு டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிரும். அப்போ ஒரு ரியல் ஹாப்பினஸ்னா என்ன? அடுத்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு சந்தோஷமா 4 பேத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். வாழ்க்கைன்னா என்ன? உண்மையான சந்தோஷம்னா என்ன? எப்பவுமே அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எதுல ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி லவ்வர்ஸ்குள்ளார பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம என்ன விதைக்கிறோமோ, அத தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். எனக்கு என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. பாய்.